ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஒர்க் பண்ணுறதுக்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர்லேருந்து அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன மாதிரி இன்டர்ன்ஷிப், அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன மாதிரி ஃபார்ம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட எக்ஸர்வீஸ்மென் ரிலேட்டடாக போடக்கூடிய யூடியூப் சேனல் ESM தம்பிஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய முன்னாள் இராணுவ வீரர் சம்மந்தப்பட்ட அனைத்து நல விஷயங்களையும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஏன்னா படிச்சுக்கிட்டு இருக்க குழந்தைங்களுக்கு எந்த ஒரு அரசாங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்டர்ன்ஷிப் கிடச்சாலும் அதை அவங்க போகணுன்னு தான் விருப்பப்படுவாங்க. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் ப்ரைவேட் செக்டார்லேருந்து கிடைக்கிறதுக்கும் ஒரு அரசாங்கம், அதுவும் மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன்லேருந்து கிடைக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, எப்படி நிறைக்கிறது, யார் நிறைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதுதான் அந்த லெட்டர். இது பார்த்தீங்கன்னா DSW வெப்சைட்லேயே இருக்குது. DSW இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் KSB, DGR, ECHS எல்லாமே இருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மி ரிட்டையர்ட் ஃபோர்ஸஸ் பென்ஷன் டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் என்கேஜ்மெண்ட், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, யார் அதை அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி அப்ளிகேன் மஸ்ட் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா சிட்டிசன் இருக்கணும். தி அப்ளிகேன் ஷுட் பி கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் எனி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன் இன் எனி அகாடமிக் சிஸ்டம். அதுக்கடுத்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் த பேரண்ட் இன்ஸ்டிடியூஷன் மஸ்ட் பி சப்மிட்டட் அலாங் வித் அப்ளிகேஷன் அப்படி சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் ஆஃப் இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா மினிமம் டியூரேஷன் 2 months, மேக்ஸிமம் டியூரேஷன் 12 months அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட எக்ஸர்வீஸ்மேனோட பேஸ்மெண்ட் பற்றி அதை அவங்க கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து ஸ்கோப் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதை பற்றி அவங்க ரிலேட்டிவ் ஒர்க் பார்த்தீங்கன்னா, வெல்ஃபேர் ஆஃப் ஸ்கீம் ஆஃப் எக்ஸர்வீஸ்மேன் அண்ட் தேர் ஃபேமிலிஸ், ரீசெட்டில்மெண்ட் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம்ஸ், ஹெல்த் கேர் பாலிசிஸ் அண்ட் ஆஃப் ஆர் வெட்ரன், அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அண்ட் சேலஞ்சஸ் இன் வெட்ரன் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் இது சம்மந்தமாக அவங்க இன்டர்ன்ஷிப் கொடுக்க போகிறாங்க, வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத கிளியராக அவங்க சொல்லிட்டாங்க. இதில் ஃபார்ம் அவங்க கொடுத்துருக்காங்க, கூகுள் ஃபார்ம் நிறைக்க சொல்லி. அதை நீங்கள் கூகுள் ஃபார்ம் நிறைச்சி அவங்களோட ரெஸ்யூம் அனுப்பணும். இதுதான் அந்த கூகுள் ஃபார்ம். இந்த கூகுள் ஃபார்மை நீங்கள் கிளிக் பண்ணி நிறைச்சி அதை சப்மிட் கொடுக்கணும். இதுவும் அந்த வெப்சைட்லேயே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் அப்ளிகேண்ட், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கு நேஷ்னாலிட்டி, அட்ரஸ்ஸு, உங்களோட மொபைல் நம்பரு, அதுக்கடுத்து 10th எந்த இதில் படிச்சிங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, அதுக்கடுத்து எந்த இயர் நீங்கள் பாஸ் பண்ணீங்க, எவ்வளோ % மார்க் வாங்கினீங்க, அதுக்கடுத்து 12th எவ்வளோ படிச்சிங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எவ்வளோ % மார்க் வாங்கினீங்க, யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன மாதிரி கிராஜுவேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, எப்போ கம்ப்ளீட் பண்ணீங்க, ஓவராலாக உங்கள் % என்ன, உங்கள் யூனிவர்சிட்டி எந்த இதில் வருது, அகாடமிக்கில் வருது, இந்த மாதிரி பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் அவங்கள பொறுத்தளவு. அதுக்கடுத்து நீங்கள் ஏதாவது இப்போ கரண்ட்டாக படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எவ்வளோ இன்டர்ன்ஷிப் நீங்கள் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க உங்களோட இதில் அப்படின்னு சொல்லி அதையும் கேட்டிருக்காங்க. மினிமம் நான் சொன்ன மாதிரி 2 மாதத்துலேருந்து 12 மாதம் வரைக்கும் இருக்குது. அதுக்கடுத்து ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஆஃப் ஸ்கீம் எக்ஸர்வீஸ்மேன், ரீசெட்டில்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், ஹெல்த் கேர் அண்ட் அப்ளிக் மெடிக்கல், பென்ஷன் அப்ளிக் லீகல் இஷ்யூஸ், ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இதெல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணி சப்மிட் கொடுக்கணும் ஜஸ்ட். அதுக்கடுத்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் எதுக்கு, நீங்கள் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அண்டர்டேக்கிங் இருக்குது, அண்டர்டேக்கிங்கை கிளிக் பண்ணிவிட்டு NOC அவங்களே கொடுத்துருக்காங்க. NOC நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தா போதும். சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கூகுள் ஃபார்ம் சப்மிட் ஆயிரும். அதுக்கடுத்து நம்ம வெப்சைட்லேருந்து உங்களை கூப்பிடுவாங்க, டைரக்டர் சென்டர் ஆஃப் ரீசெட்டில்மெண்ட் அதிலேருந்து கூப்பிடுவாங்க. அதில் கூப்பிட்டு இந்த எத்தனை அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்து உங்களுக்கான என்ன இன்டர்ன்ஷிப் அவங்க கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஃபுல் டீட்டெயில் உங்களோட இமெயிலுக்கும் மொபைலுக்கும் ரிசீவ் ஆயிரும். அதுபடி உங்களோட குழந்தைகளை அந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமில் நீங்கள் கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கான சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. குறிப்பாக இந்த இன்டர்ன்ஷிப்க்கு எந்த விதமான அமௌண்ட்டும் பே பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட்டு அவங்க நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் மட்டும் அவங்க கொடுப்பாங்க. இதான் நான் சொல்ல வேண்டியது. யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வெப்சைட்டில் இதோட முழு விவரம் இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நோக்கம் என்றைக்குமே விழிப்புணர்வு கொடுக்கறது. இந்த மாதிரிலாம் இன்டர்ன்ஷிப் இருக்குது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரியப்படுத்துறது மட்டும்தான் நம்மளோட நோக்கம். மற்றபடி எது நல்லது, எது கெட்டது, எதை செய்யணும், செய்யக்கூடாது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நம்மளோட சேனல் ஒன்லி ஃபார் விழிப்புணர்வு கொடுக்கறது மட்டும்தான் நம்ம வச்சுருக்கோம். நம்மளோட யூடியூப்
வீடியோஸும் அனைத்து வீடியோக்களும் முன்னாள் இராணுவ வீரர் அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நல்லது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. நம்ம சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் பக்கத்தில் ஜாயின் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் வாங்கிக்கோங்க. நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மெம்பர்ஷிப்க்கு உடனே வந்து சேரும். வேறு ஏதாவது டவுட், கிளாரிஃபிகேஷன்ஸ் இல்லை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் இருக்குது, கமெண்ட் செக்ஷனை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நம்ம ரிப்ளை கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.